Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தெய்வீக வாழ்க்கையை வாழும்போது ஆசீர்வாதங்கள் ஏராளம். இன்றைய தியானம் அவற்றில் ஒன்றை குறித்து உங்களுக்கு தெரிவிக்கும். என் நாளே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். இன்றைய வாக்குதத்தம் உங்கள் வாழ்வில் தேவன் செய்ய போகின்ற காரியங்களை வெளிப்படுத்துகிறது. சாலமோன் ராஜா எழுதிய பழமொழிகளின் தொகுப்பே நீதிமொழிகள் புத்தகமாகும். சாலமோன் ராஜா 3000 நீதிமொழிகளையும் 1005 பாடல்களையும் இயற்றினார். அவர் இயற்றிய இந்த பழமொழிகள் அவருடைய நாட்களிலும் நம்முடைய நாட்களிலும் நீதியின் களஞ்சியங்களாய் விளங்குகின்றன. நீதிமொழிகள் புத்தகத்தில் மொத்தம் 31 அதிகாரங்கள் உண்டு. ஒரு போதகர் தன்னுடைய சபை மக்களிடம், நீங்கள் காலையில் பழைய ஏற்பாட்டையும் மாலையில் புதிய ஏற்பாட்டையும் வாசித்து வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகளில் உள்ள ஒரு அதிகாரத்தை கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். அதில் உள்ள 31 அதிகாரங்களும் மாதத்தின் 31 நாட்களுக்கு சரியான எண்ணிக்கையில் அமைந்துள்ளன. சில மாதங்களில் 31 நாட்களுக்கு குறைவாயிருக்கும் போது கடைசி நாளில் மீதியுள்ள பாகத்தையும் வாசித்து முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்னொரு போதகர் பிரசங்கிக்கும் போது, நான் உங்களுக்கு திருடவும் குடிக்கவும் சத்தியம் செய்யவும் கற்றுக் கொடுக்க போகிறேன் என்றார். ஜனங்கள் அதை கேட்டு திடுக்கிட்டார்கள். அவர் சிரித்த முகத்தோடு சொன்னார், அனுதினமும் நீதிமொழிகளின் புத்தகத்தை படிக்க உங்கள் நேரத்தை திருடி அதில் உள்ளதை தியானித்து ஆழமான சத்தியத்தை பருகி குடித்து பின்பு உங்கள் படுக்கையில் அதை தியானித்து இந்த சத்தியங்களை எல்லாம் என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்று தீர்மானியுங்கள் என்றார். ஆம், எந்த ஒரு மனிதன் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கின்றானோ அவன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறான். கர்த்தருக்கு பயப்படுதலோடு கூட இந்த ஞான வசனங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதையும் அறிந்து கொள்ளுவான். அவனுடைய வாழ்க்கையும் உண்மையான சாட்சியின் ஜீவியமாய் மாறி கர்த்தருக்கு பிரியமானதாய் அமையும். நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிப்பதினால் ஏற்படும் ஆசீர்வாதங்கள் எவை? வேதம் சொல்லுகிறது, அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். நீதிமொழிகள் 9:11 படி தேவன் உங்களை இன்னும் அதிகமாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என் நாளே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று தேவன் கூறுகிறார். இது எவ்வளவு பெரிய அற்புதம்! ஒவ்வொரு புது நாளும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொடுக்கிற நாளாகும். அதிகாலையிலிருந்து இரவு வரையிலும் ஒவ்வொரு வினாடி நேரமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற பரிசாகும். ஆகவே காலையில் எழும்பும் போதே அந்த நாளுக்காக ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி ஸ்தோத்தரித்து துவங்கப்படும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய்
இருப்பதை உணருவீர்கள். கருமேகம் போல் உங்களை சூழ்ந்து கொள்ளும் துன்பங்கள் கூட திடீரென்று உங்களை விட்டு அகன்று போவதையும் நீங்கள் வெளிச்சத்திற்குள்ளாய் நுழைவதையும் உணர்ந்து பரவசமடைவீர்கள். அவருடைய பிரசன்னம், வல்லமை, காருண்யம் ஆகிய அனைத்தும் உங்களோடு கூட இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு நாள் என்று சொல்வது நடு இரவிலிருந்து 24 மணி நேரத்தை குறிக்கிறது. ஆனால் எபிரேயருக்கு ஒரு நாள் என்பது ஒரு சாயங்காலம் தொடங்கி அடுத்த சாயங்காலம் வரை உள்ள பொழுதை குறிக்கிறதா இருக்கிறது. காலங்கள் எப்படி கணக்கிடப்பட்டாலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் ஒவ்வொரு வினாடியும், நிமிடமும், மணியும், நாளும் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முற்படுங்கள். போதகர் பால்யாங்கிச்சோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பெயரிட்டு அதை வாக்குதத்தமாக சுதந்திரித்து கொள்ளுவார். அவர் அதிகாலை வேளை எழும்பும் போதே இந்த நாளின் பெயர் பரிசுத்தம் என்று பெயர் சூட்டி பரிசுத்தத்திற்காக தேவனை ஸ்தோத்தரித்து அந்த நாளிலே பரிசுத்தத்திலே முன்னேறுவார். அடுத்த நாளுக்கு ஜெப நாள் என்று பெயர் சூட்டுவார். அந்த நாளில் அதிகமாய் ஜெபத்தில் தரித்திருப்பார். அதற்கு அடுத்த நாளை கிருபையின் நாள் என்று பெயர் சூட்டுவார். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் அவர் பெயரை சூட்டி மகிழ்ந்தார். தாவீது ஒவ்வொரு நாளுக்கும் சூட்டுகிற பெயர் நன்மையும் கிருபையும் என்பதாகும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அவர் பரவசத்தோடு கூறியதோடல்லாமல் நன்மையையும் கிருபையையும் ஒவ்வொரு நாளிலும் அவர் ஆவலோடு எதிர்பார்த்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் மேன்மையான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். பிரியமானவர்களே, எப்படி பூமியானது சூரியனை சுற்றி வருவதை தன் வழக்கமாக கொண்டு செயல்படுகிறதோ அதுபோல நீங்களும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை சுற்றி வருவதையே உங்கள் வழக்கமாக கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்கள். தேவனுடைய ஞானத்தால் உங்கள் வாழ்வில் ஆயுசு நாட்கள் எவ்வாறு பெருகும்? நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நாமும் அறிந்திருக்கிறோம். உலகமெங்கும் பாவம் பெருகியிருந்த காலத்திலும் நோவா தனது வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் தேவனுக்கு பயந்தவர்களாக வாழ்ந்தனர். தேவனுடைய பார்வையில் சரியானதை மட்டுமே செய்தனர். மேலும் தேவன் வரவிருக்கும் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை அவர்களுக்கு காட்டினார். தேவ ஞானம் வெளிப்பட்டது. நோவா தனக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் ஒரு பெரிய பேழையை கட்டினார். மேலும் உலகத்தை அழித்த பெருமழையிலிருந்து நோவாவும் அவரது குடும்பத்தினரும் தப்பினர். அவருடைய ஆயுசு நாட்கள் பாதுகாக்கப்பட்டது. புதிய உலகத்திற்காக தேவன் அவர்களிடமிருந்து ஒரு தெய்வீக தலைமுறையை உருவாக்கினார். இது உங்கள் வாழ்விலும் நடக்கும். தேவன் உங்களை முழு இருதயத்துடன் ஆசிர்வதிப்பார். இதனால் நீங்கள் தேவனுடைய பல ஆசிர்வாதங்களை பெறலாம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. ஆம், பணப்பேராசையின் காரணமாக யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். இது அவனது இருதயத்தை சாகடித்தது. அந்த வேதனையை தாங்க முடியாமல் அவன் மரித்து போனான். இதைத்தான் உலகம் நம்மையும் செய்ய வைக்கிறது. ஆனாலும் தேவன் என்று உங்களை பார்த்து கூறுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். மேலும் நான் கொடுக்கும் ஆயுசு விருத்தியின் மூலம் என்னை துதிக்கும் ஜனங்களையும் ஆசீர்வாதமான தலைமுறைகளையும் உருவாக்க உங்களை பயன்படுத்துவேன். உன் எதிர்காலம் இப்படித்தான் அமையும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த கிருபைகளை உங்களுக்கும் தருவாராக.
ஜெபம். என் அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி. அப்பா, எனக்கு தேவ பயமுள்ள ஆவியை தந்தருளும். உமது தெய்வீக ஞானத்தால் என்னை ஆசிர்வதித்து மற்றவர்களுக்கு என்னை ஆசிர்வாதமாக மாற்றும். உமது நாமத்திற்கு மகிமையை ஏற்படுத்த கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.